Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு படத்தோட டீசருக்கு ரியாக்ட் பண்ண போறோம். இது தமிழ் படம் கிடையாது, ஆனா தமிழ் படம். இது மலாய் படம், ஆனாலும் தமிழ் படம். குழப்பமா இருக்குல்ல? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மலேசிய மண்ணின் ஒரு படம். மலேசியா தமிழ் படம் கிடையாது, மலேசியா மலாய் படம். யூஸ்வலாக நான் அந்த மலாய் படமெல்லாம் நான் பெருசாக பார்க்க மாட்டேன். எப்போயாவது ஒன்று ரெண்டு படம் ஏதாவது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் அப்பப்போ எட்டி பார்ப்பேன். இது என்னடானா, இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு, அதோட டீசரும் வந்துருச்சு. ஆனால் படம் ரிலீஸ் என்னமோ நவம்பர் 6 தான். இதை நம்ம இந்தியாவில் இருக்கிற ரசிகர்கள் நிறையா பேர், நம்ம சாம்சிஎஸ் இருக்காருல்ல அவர், அப்புறம் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், இவங்க 2 பேரோட இன்ஸ்டாகிராம் பேஜ், யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது மலேசியாவில் எடுக்கப்பட்ட ஒரு மலாய் படம், ஆனால் ஒஃபீஷியல் ரீமேக் ஆஃப் த கிரேட் கைதி. நம்ம லோகேஷ் கனகராஜா போட்டு கூலி படத்துக்கு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தோம்ல, இப்போ அவருக்கு என்ன இப்படி அடிக்கிறாங்கன்னும் போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல். அவருக்கு ஒரு பீஸ் என்னன்னா, நம்ம கைதி படம் அதை மலேசியாவில் ரீமேக் பண்ணுறாங்களே சார், நல்லா பார்த்துக்குங்க. நீங்கள் எடுத்த படத்துல எதை ரீமேக் பண்ணுறாங்க, ஸோ மக்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறத இப்போயாவது திங்க் பண்ணுங்க ப்ளீஸ். பார்த்தா மலேசியாவில் எல்சி வந்துருச்சா? என்ன சார் சொல்றீங்க? பார்த்தா எம்சியூவா, மலேசியா சினிமேட்டிக் யூனிவர்சிட்டி. ஐயா, அப்போ விக்ரம் யாரு? ஆஹா, நல்லா இருக்கும் இல்லை மலேசியாவில் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வந்தா. வாட் எவர் இட் இஸ், இதில் அந்த ஒஃபிஷியல் ரீமேக் தான் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் என்னென்னா, அந்த ட்ரீம் வாரியர்ஸ் கம்பெனி தான் இதையும் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேரும் அதில் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, சாம்சிஎஸோட மியூசிக்னு போட்டாங்க பாருங்க. மலேசியா மியூசிக் டைரக்டர் இருக்காரு. அந்த ஒரு சில அந்த கைதிக்குன்னு சில சவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சாம்சிஎஸோட பேரும் போட்டு ஆகணும். ஸோ சாம்சிஎஸின் மலேசியா படம். ஆகா, நம்ம ரொம்ப பிடிச்ச அண்டர்ரேட்டட்னு சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் மலேசியா படம் மலாய் படமாக வரப்போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஸோ இதில் இங்கே மலேசியன் தமிழில் அந்த யூடியூபர், இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னு நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதில் ஜோஷுவா மைக்கேல்னு ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரும் இந்த படத்தில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்குவாங்களே யங்ஸ்டர்ஸ், அதில் ஒருத்தராக அவரும் நடிச்சிருக்காரு. ஆரோன் ஆசிஸ் அப்படின்னு இங்கே ஒரு பெரிய ஸ்டாரு. அவரை நீங்கள் ஒரு தமிழ் படத்தில் பார்த்துருப்பீங்க, ஜேம் ரவியோட டிக் 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 அப்படிங்கிற படத்தில் இந்த சைனா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து வர்ற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பார். அவர் ஆக்சுவலி மலேசியன் ஆர்டிஸ்ட் ஆரோன் ஆசிஸ்னா, அவர் ஒரு ஜேம் ரவிக்கு வில்லனாக நடிச்சிருக்காரு அந்த ஒரு படத்தில். இப்போ ஒரு தமிழ் படத்தை எடுத்து மலாயில் நடிக்கிறார். மலாயில் அந்த படத்தோட பேர் பண்டுவான். பண்டுவான்னா பிரிசனர்னு அர்த்தம். ஸோ எப்படி எடுத்திருக்காங்க, அதை மாதிரியே எடுத்திருக்காங்களா இல்லை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். முக்கியமாக இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நம்ம இங்கே இருக்கிற தமிழ் மக்கள்லாம் நிறைய கமெண்ட்ஸ் என்ன போட்டாங்கன்னா, வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. நாங்கள் பெருசாக மலாய் படம் பார்க்க மாட்டோம், ஆனால் இதை கண்டிப்பாக நாங்கள் FTFS பார்ப்போம் அப்படின்னு. இப்போ மலாய் பீப்புளாக யோசிப்பாங்க, யார் சரி வைங்க இந்த படத்துக்கு என்ன இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ பார்த்தா இனி எல்லா தமிழ் படத்தையும் ரீமேக் பண்ண ஆரம்பிச்சாங்களா, மார்க்கெட் பெருசாகட்டும்னு. ஏன்னா அவங்க ஹிந்தி படங்களை தான் கூட. ஆமாம், மலேசியா பீப்புள் நிறைய, அந்த மலை பீப்புள் நிறைய ஹிந்தி படங்கள் பார்ப்பாங்க, தமிழ் படங்களும் 1-2 பார்ப்பாங்க போல். ரீமேக் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு 100 வருஷம் சினிமாவில் இதை ரீமேக் பண்ணுவேன் சார்னு தோணுனது கைதி தோணி இருக்கு. அந்த மாதிரி ஒரு பட்டா சார், அதுக்கு ஒரு பட்டா. ஓகே, நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸில் சொல்கிறாங்கன்னா, அதில் கார்த்தி பிரியாணி சாப்பிட்டாருல்ல, இது மலேசியாங்கிறதுனால இவர் என்ன சாப்பிடுவார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாசிலிமா சாப்பிடுவார். அது மலேசியனோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட். நாசிலிமா கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், அதில் அண்டா கணக்கில் திங்கணும். ஸோ என்னத்தை வச்சு சாப்பிட்றாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அது படம் வந்தால் பார்த்துக்குவோம். இந்த டீசர் உள்ளே போய் பார்த்துடலாம். இது ஒரு 50 செகண்ட் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. Dalam keadaan sekarang kau tak ada pilihan. Kalau tak aku tahan kau, aku sumbat kau dalam kau. Duit ni cukup untuk lifetime settlement. Lifetime settlement. Ada orang yang tu. Nak kali. Berda Arjun Das. Tuan, ada mana-mana pegawai di sana? Kalau ada tolong jawab. Nasi gorengnya. Nama
Nama suspek Dali, tuan. Nama suspek Dali. அந்த சவுண்டை கேட்டு அது பிரியாணி போல பிரியாணியா? எனக்கு நாசி குரங்கு மாதிரில இருக்கு. நாசி எங்க யோஹோ இதை இப்போ எனக்கு இந்த படத்தை இப்போ தியேட்டரில் பார்க்கணும் போல இருக்கு. ஏன்னா குட் பேட் அக்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டாக்கின்னு ஒருத்தர் அந்த பாட்டு பாடுவார்ல, பிள்ளி 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 பிள்ளாய் அப்படின்னு, அந்த பாட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது தியேட்டரே ஆற வாரம். அவர் மலேசியாவில் நம்ம டாக்கி அண்ணன் ஆற வாரம், எனக்கெல்லாம் புள்ள அரிச்சிருச்சு. அது மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம மலை ஆடியன்ஸோட தமிழ் ஆடியன்ஸும் கலந்து இந்த படத்தை பார்க்கும்போது நல்லா இருக்கும். தமிழ் ஆடியன்ஸ் ஒரு சில சீனை பார்த்துட்டு கத்தும் போது மலை ஆடியன்ஸ் முழிப்பாங்க, எதுக்கு கத்துறாங்க? நான்லாம் உள்ள இருந்து மலையில கதையை சொல்லிடுவேனா, இவர் தாங்க அவரு, இப்ப பாருங்க பெரிய துப்பாக்கி எடுத்து படப்படன்னு சுட்டுருவாரு, அந்த மாதிரி கதையை சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. எங்க பெரிய நிம்மதி என்னன்னா ரீமேக்னா இப்படிதாங்க இருக்கணும். அந்த சவுண்ட் எல்லாம் நான் மாத்தி நொட்டுறேன்னு இல்லாம அது அப்படியே எடுத்து வந்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப். நீங்க அந்த ஒரிஜினலை ஸ்பாயில் பண்ணாம அது அப்படியே எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால மேட்ச் பண்ண முடியுமோ மேட்ச் பண்ணிருக்கீங்க. அந்த லொகேஷன், லைட்டிங். மலேசியாவில் சும்மாவே அந்த கேங்ஸ்டரு அந்த அந்த இது டட்டு அடிச்சுக்கிட்டு அந்த கேங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். இதுலையுமே இந்த படமே ஒரு கேங்கு படம் மாதிரி தான். ஸோ நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் ஹீரோயின் கிடையாது, பாட்டு கிடையாது. ஸோ இங்கே அந்த தொல்லையெல்லாம் இல்லை. அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் மூவி. மலை ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். கூட அந்த பேய் படங்கள் தான் அவங்களுக்கு பிடிக்கும். கூட அந்த பேய் படம், ஒரு சில இந்த லோக்கல் லவ் மூவிஸ் தான் இவங்க பார்ப்பாங்க. ஆக்ஷன் மூவிஸும் பார்ப்பாங்க, பட் இன்டர்நேஷ்னல் ஆக்ஷன் மூவிஸ் தான் பார்ப்பாங்க. இது வந்து நம்ம ஒரு லோக்கல் ரோ ஆக்ஷன் இருக்கும்ல, இது வந்து மலேசியாவில் இருக்கிற ஏதோ ஒரு வில்லேஜில் போய் தான் ஷூட் பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நைட் எஃபெக்ட். நமக்கு கைதி எப்படி நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பல அந்த கதவை ஒட்டச்ச ஒரு படம் இல்லை, ஹீரோயின் இல்லை, பாட்டு இல்லை, வெளிச்சம் இல்லை, என்ன சார் இது இப்படி ரஃப்பாக ரோவாக ஒரு படமா? ஸோ மலை ஆடியன்ஸுக்கு அவங்க நிறையா கலர்ஸ் எல்லாம் போட்டு அப்படி தான் படம் பார்க்குற குரூப்பு. இந்த படம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு அப்புறம் ஆர்வன் ஆசிஸுக்கு இங்கே இப்படி மார்க்கெட் ஏறுது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அந்த பிஜிஎம் தாங்க அது. கார்த்தியை வச்சு பார்த்தாச்சு, இப்போ இவர் சிக்கன் எடுத்து கிடைக்கும் போது டென் டென் நல்லா இருக்கே, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு என்னென்னா இந்த மலேசியன் ஆடியன்ஸ் தியேட்டரில் உட்காந்துருக்கும் போது அவர் அந்த ஃபைனலாக அந்த கன்னை தூக்கி டிக்குன்னு சுடுவார்ல, அந்த சீன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹை மூமெண்ட் படத்தில். ஸோ இங்கே வந்து அதை எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட் அது இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து இங்கே இருக்கிற மலாய் ஆடியன்ஸ், இங்கே இருக்கிற தமிழ் ஆடியன்ஸை சொல்லலை, இங்கே இருக்கிற மலாய் ஆடியன்ஸுக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்குது. தீனாக்கு பதிலாக யார் வராங்க? தீனாக்கு பதிலாக வேறு யார் போட்டிருக்கான்னு தெரியல. பட் ஜோஷுவா மைக்கேல் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அவரோட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு பிடிச்ச என்னோட ஒரு ஆர்டிஸ்ட் ஆர்வன் ஆசிஸ் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்னு போட்டிருக்காங்க. அப்போ நான் எந்த கேரக்டராக இருக்கும்னு பார்க்கும்போது அவர் ஸ்க்ரீன்ஷாட்டே போட்டிருந்தாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு 5 பேர் மாட்டிக்குவாங்கல்ல, அதில் ஒருத்தராக வேறு வர்றாரு. கைதி தாங்க எல்சியூவின் நாணி வேறு. முத எல்சியூக்கு விதை போட்டது இதுதான். சப்போஸ் இந்த பண்டுவான் படம் மலேசியாவில் ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அடுத்தது விக்ரம்னு வந்துடும். விக்ரம் அது இதுன்னு லோகேஷ் எடுக்கிறாரோ இல்லையோ இவங்க அடுத்தடுத்து எடுத்துட்டு போயிடுவாங்க. சப்போஸ் விக்ரம் படத்தை எடுத்தா இங்கே ரோலெக்ஸா யாரு நடிப்பா? ஐயோ எனக்கு ஃபுல் மலாய் தெரியாதே, தெரிஞ்சிருந்தா நானே நடிச்சிருப்பேன் ஐயா. அரைகுறை தானே தெரியும் எனக்கு. சரி, நல்லா இருக்கும். அது ஒரு பெருமையாக இருக்குது. ஒரு தமிழ் படம், நம்ம ஒரு தமிழ் படத்தை பார்த்து மலாய் படத்தில் ஒரு மலாய் கம்பெனி வந்து ரைட்ஸ் வாங்கி அந்த கம்பெனியை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தமிழ் மியூசிக் டைரக்டர் போட்டு அந்த மியூசிக்கை இதில் பிஜிஎம்ஐ வச்சு அது மலேசியாவில் ரிலீஸ் ஆக போகுது. அப்போ ரிலீஸ் ஆகிற கண்ட்ரியில் தற்போதைக்கு நாங்கள் இருக்கணும் போது நல்லா இருக்குது. இதே கைதி படத்தை நான் இங்கே எந்த தியேட்டரில் போய் பார்த்தனோ அதே தியேட்டர் ஜிஎஸ்சி குயில் சிட்டி, அதே தியேட்டரில் போய் இந்த மலாய் படத்தையும் பார்க்கணும். சொல்ல போனால் அன்னைக்கு வந்து அதே ஸ்க்ரீன் வந்துடணும். எப்படி இருக்கு? ஆஹா, கண்டிப்பாக மலாய் ஆடியன்ஸ் எப்படி படம் பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க தியேட்டரில் அவங்க ஹீரோ வந்தால் கத்துவாங்களா விசில் அடிப்பாங்களா தெரியாது. தமிழ் ஆடியன்ஸ் எப்படி படம் பார்ப்பாங்கன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த கைதி படம் வரும்போது மலாய் ஆடியன்ஸும் இருக்கும்போது ஆர்வன் ஆசிஸ் வரும்போது நம்ம தமிழ் மக்கள்லாம் கத்துனா இவங்க யோசிப்பாங்க, என்ன புதுசாக கத்துறாங்க, நம்ம போய் பழக்கி விட்டுருவான். இனி எல்லா படத்துக்கும் அவங்களும் கத்தட்டும் தியேட்டருக்குள்ள.
அப்பா எப்படி படம் பார்க்கறதுன்னு நாங்க சொல்லித்தர்றோம் 6ஆம் தேதி வெயிட் கரோ. ஆனா என்ன லைட்டா சிரிப்பாங்க. அது நம்ம இந்த படம்லாம் அவதார் படம்லாம் பார்க்க போனது காமெடிக்கெல்லாம் சிரிப்பாங்க. பட் சிரிப்பு மட்டும் அது என்ன டீசன்ட் சிரிப்பு. ஒரு ஹீரோ வர்றாரு மாஸ் மூமெண்ட் அப்படின்னா அதெல்லாம் பண்ணுவாங்களா தெரியல. இனிமே பண்ணலைன்னா 6ஆம் தேதிக்கு மேல பண்ணிடுவாங்க, பண்ண வச்சிருவாங்க. நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் சப்டைட்டிலோட தான் வருது. ட்ரெய்லர் பார்க்கணுன்னா போய் பாருங்க. பண்டுவான் டீசர்னு அடிச்சு பாருங்க. 2-3 சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க, வரும். விருப்பம்னா போய் பாருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பை.